அதே போன்று காற்றினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும்? அதாவது இப்ப அதிகாரப்பூர்வமாக இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்குன்னா 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்துல வீசும், சில இடங்கள்ல சில நேரங்கள்ல அதிகபட்சமா 90 கிலோமீட்டர் வேகம் வரை வீசும் சொல்லியிருக்காங்க. அதே போன்று நீங்கள் பல்வேறு பெட்டியில், குறிப்பா எங்களுக்கு கொடுத்த பெட்டிகள்ல இது ஒரு நீர் புயல்னு சொல்லியிருக்கீங்க. நீர் புயல்னா காற்று பெரியா இருக்காது, தண்ணீரை அதிகம் கொடுக்கக்கூடிய புயல் இருக்கா அப்படி சொன்னீர்களா? அது குறித்து நமது நேர்களுக்கு சற்று விளக்க முடியுமா? கண்டிப்பாக. நம்ம ஏற்கனவே சொன்னதுல தாம்பரத்துக்கு வடக்கே மட்டும்தான் சொல்லியிருக்கோம். தாம்பரத்துக்கு தெற்கே நம்ம சொல்லல. அதாவது கிண்டிக்கு தெற்கே நம்ம மழைப்பொழிவு தொடர்ந்து அதிகமாகவே இருந்து கொண்டிருக்கும். காலையும் நள்ளிரவுக்கு பிறகும் அதிகாலையும் காலையும் இருந்து கொண்டே இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக அது தெற்கு நோக்கி வர 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 இன்னும் அதாவது துறைப்பாக்கத்திற்கு தெற்கே மழை இருந்து கொண்டே இருக்கும். வடக்கே கொஞ்சம் தீவிரம் குறைந்து அந்த 25 சென்டிமீட்டருங்கிறது ஒரு நாளை பிற்பகலுக்கு பிறகு ஒரு 10-15 சென்டிமீட்டராக இருக்கும். தவிர தீவிர மழை நாளை பிற்பகலுக்கு பிறகு இருக்காது. ஆனால் நீங்க சொன்னது போல நீர் புயல் அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, அதாவது ஏற்கனவே பல்வேறு இடையூறுகளால சரியாக மழை பொழியல. டெல்டாவுக்கு வந்து டெல்டாவிற்கு தொலைவில் 300 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும்போது டெல்டாவிற்கு தூரல தான் போட்டுச்சு. சாதாரண ஒரு மிதமான மழை பொழிவை நெற்பயிலை மூழ்கடிச்சிருச்சு. அதுக்கு காரணம் குளிரலை கூடுதலாக இருந்தது. ஏன்னா நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே ஒரு நிகழ்வு இருந்துச்சு. அந்த நிகழ்வு வட இந்திய குளிரலையை வலுவாக ஈர்த்தது மட்டும் இல்லாம நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய வெப்ப நீராவியை, கடல்ல இருந்து வெளியாகக்கூடிய நீராவியை காற்று சுமந்து கொண்டு இங்க வரவிடல, அது பிடிச்சு வச்சிருந்துச்சு. குளிரலையை ஈர்த்தது இல்லாமல் வெப்ப நீராவியை அது விடாமல் பிடிச்சு வைத்திருந்த காரணத்தினால போதிய வெப்ப நீராவியும் கிடைக்கல. அந்த கிடைச்ச வெப்ப நீராவியும் குளிர்விப்பதற்கு அதிகப்படியான குளிர் காத்து தான் ரேஷியோ சரியாக மழை இல்லை. ஆக இப்போ தென்னரை கோளத்துல நிலநடுக்கோட்டை ஒட்டி உருவாகி இருந்த புயல் செயலிழந்து விட்டது. தென்னரைக்கோள நீராவி சூரியன் குத்து கதிர் இப்ப தெற்கே இருக்கு, மகர ரேகையில இருக்கு. மகர ரேகை போயிட்டு டிசம்பர் 21 மகர ரேகையில இருக்கும். அதனால தென்னரைக்கோளம் இப்போ ஆஸ்திரேலியால இருந்து காத்து வருது, மொடகாஸ்கர்ல இருந்து நமக்கு காத்து கிடைக்குது. இந்த காற்று நம்ம பகுதிக்கு வெப்ப நீராவி சுமந்து வரும். தெற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்ப நீராவி. அதே போல இது வெப்ப நீராவியை குளிர்விக்கிறதுக்கு ஒரு காற்று, முதல்ல சென்னை கிட்ட வந்த டிப்ரெஷனுக்கு குளிர்விக்க காற்று இல்லை என்று நானும் சொன்னேன். இந்திய வானிலை ஆய்வாளர்கள் உயரம் கிடைக்க வேண்டியிருந்தார்கள். உயரம் கிடைத்திருந்தால் மழை பெய்திருந்தால், காரணம் என்ன, மேலே போக போக குளிர்ச்சி தன்மை இருக்கும், குளிர்விக்க வாய்ப்பு இருக்கும். அதுவே ரெண்டுக்கும் ஒரே சயின்ஸ் தான். குளிர்விக்க சாதகம் இல்லாம போனதுனால மழை இல்லை. ஆனா இப்போ ஏமலை குளிர்காற்று இதுக்குள்ள வருது. இது சரிசமமாக நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்று வருகிறது. இப்ப அதுதான் சொன்னேன், காலையில் மழை பொழிவு இன்றைக்கு பகல்ல நாளைக்கு நள்ளிரவு வரைக்கும் மழை உருவாக்கம் என்பது நிகழ்வுக்கு வடக்கையும் மேற்கையும் வடமேற்கையும் இருக்கும் என்று சொன்னேன். இப்ப குளிர்காற்று வடக்கையும் வடமேற்கையும் இணைந்து கொண்டிருக்கிறது. தெலுங்கானா வழியாகவும் ஆந்திர பிரதேச வழியாக வரக்கூடியது. நாளை என்ன ஆகும்னா, இது நெருங்கும் பொழுது, செயலிழக்க பெரிதாகும் பொழுது, கரையேற்கும் பொழுது என்ன ஆகும்னா, அரபிக்கடல் வழியாக வரும். குஜராத் வழியாக குளிரலை, குஜராத் வழியாக அரபிக்கடல் இறங்கி மைசூர் வழியாகவும் பாலக்காடு வழியாகவும் மழை இல்லாத கணவாய் வழியாகவும் உள்ளே தெற்கு பக்கம் இணைய விடும் என்பதனால தெற்கு பக்கம் அதிகமான மழைப்பொழிவை கொடுக்கும். ஆக இப்படி அங்கும் இங்கும் இரு காற்றுகளை இணைய வைத்து நிறைய மழைப்பொழிவை கொடுக்கும். இப்ப ஏற்கனவே நாம் சென்னைக்கு 40 சென்டிமீட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கிறேன். ஏற்கனவே நீங்களே அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இப்பவே 18 சென்டிமீட்டருக்கு மேல போயிருக்கும். ஏன் இன்னொரு 12 மணி நேரத்துல இன்னொரு 20 சென்டிமீட்டர் பெய்யக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? பெய்யும். அதே மாதிரி அது அச்சப்படக்கூடாது. இது நம்ம பெய்யுங்கிறத இது கணிச்சு நீங்களாவே யூகித்து முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளணும். ஒண்ணு. அடுத்தது, தெற்கு பக்கம் இந்த காற்று இணைய போகிற காரணத்தினால விழுப்புரம் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கும் கடலூர் மாவட்டத்திற்கும் புதுச்சேரிக்கும், ஏன் டெல்டாவை விட்டு மழை விலகியது என்று தற்பொழுது நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இந்த டெல்டா மக்கள். அரியலூர், பெரம்பலூர் டெல்டாவிற்கும் நாளை கரை கடக்க நெருங்கும் பொழுது மழைப்பிடிப்பு தொடங்க போகிறது. நாளை டிசம்பர் 1 பிற்பகல் டெல்டாவிற்கும் கனமழை வாய்ப்பு ஏற்பட போகிறது. காரணம், தெற்கிலிருந்து நீராவி காற்று அப்படியே சுழன்று கொண்டு சென்னையில ஏறி நீராவி காற்று கடலூர் வரைக்கும் வரும். ஆனால் அங்கு குளிர்விக்க சாதகம் கிடைக்காத காற்றுனால தெற்கே வரக்கூடிய காற்று இணைத்து நிகழ்விற்கு தெற்கே மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. ஆக ரெயின்பாண்ட் சவுத்லயும் வெஸ்ட்லயும் ஏற்பட போகிற காரணத்தினால மழைப்பொழிவு நாளைக்கு டெல்டாவுக்கு கொடுக்க போகுது. ஆனால் பாதிக்கும் மழையா, எவ்வளவு மழைன்னு சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கிறது கனமழைக்கு. டெல்டாவிற்கு நாளை கனமழை இருக்கு. எல்லா மாவட்டங்களுக்கும் படிப்படியாக உள்ளே போகும் பொழுது இதுல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா, நீலகிரி மாவட்டத்துக்கு போயும் பொழுது நீலகிரியில இருந்து கொண்டு வால்பாறைக்கு பெய்யும்,
மூணாருக்கு பெய்ய போகுது, திண்டுக்கல்ல கொடைக்கானல்ல பெய்ய போகிறது. காரணம், தெற்கிலிருந்து வந்து இணைய போகிற காற்று, மேற்கிலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று, தெற்கிலிருந்து வரக்கூடிய வெப்ப நீராவி, வடக்கிலிருந்து புயலில் சுழந்து வரக்கூடிய நீராவியெல்லாம் தெற்கில இணைய போகிறது, மேற்கில் இணைய போகிறது, நிறைய மழை பொழிவு கொடுக்க போகிறதுன்றதுனாலதான் இந்த புயலை நீர் புயல் என்று, நீர் புயல் இப்ப அப்படித்தான் கொடுக்க போகிறது.